கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதில் 43ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் மகிமைக்குரியவர்களாக எழுந்திருக்க போகிறீர்கள் என்று தேவனோட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். அதாவது இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியத்திலேயே நம்ம இருக்கோம். அதில் நம்ம அப்படின்னு இல்லைன்னா சொல்ல முடியாது, இல்லாதவங்களும் இருக்கலாம். அதாவது எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் விசுவாசிகள் எல்லாத்துக்குமே தெரியும் இதோட அர்த்தம் என்னன்னு தெரியும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும்னா என்னன்னா, நம்ம கோதுமை மணி போல விதைக்கப்படுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். விதைக்கப்படுறதுனா என்ன, நம்ம குழி தோண்டி படுத்துக்கிறது அது கிடையாது. நம்மளுடைய சுவாபம், நம்மளுடைய காரியங்கள், கனவீனம் உள்ள காரியங்கள். கனவீனம் உள்ள காரியங்கள்லாம் நமக்கு என்னவே தெரியும். மாம்சத்தின் காரியங்கள் நம்மளுக்கு நமக்கே தெரியும். நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், நம்மளோட சரீரத்தின் ஆசைகள் என்ன, மாம்சத்தின் ஆசைகள் என்னன்றது எல்லாமே நமக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவீனம் உள்ள காரியங்கள். கனமுள்ள காரியங்கள் தேவனுக்குரிய காரியங்கள். அதாவது இருதயத்தின் சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள். அப்போ தேவனை நோக்கி போவது கனமுள்ள காரியம். கனவீனம் உள்ள காரியம் உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்களை நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருப்பதுதான் கனவீனம் உள்ளவைகள். அப்போ கனவீனம் உள்ள காரியங்களை நம்ம விதைப்பதற்காக என்ன, அதை தேவனுடைய பாதத்தில் விதைப்பது, சிலுவை அண்டையில் விதைப்பது. நமக்காக சிலுவையில் தொங்கி மரித்த இயேசு, நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த தேவனிடத்தில் அதை ஒப்படைப்பது. தேவனை, இனி நான் கிடையாது, என்னால் இதெல்லாம் மேற்கொள்ள முடியல, இந்த காரியங்களில் பலவீனம் உள்ள காரியமாக நான் பலவீனம் உள்ளவனாக இருக்கேன், என்னால் முடியல, கனவீனம் உள்ள காரியங்களில் நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன், இதை நீங்கள் தான் பொறுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தேவனிடத்தில் விதைப்பதற்காக. அப்போ தேவனிடத்தில் விதைக்கும் போது அது என்ன ஆகுமா, மகிமை உள்ளதாக எழுந்திருக்குமா. அப்போ தேவ மகிமையுடன் எழுந்திருப்பதற்காக தேவன் அழைக்கிறார். எப்போ நம்மளுடைய காரியங்களை தேவனுடைய பாதத்தில் ஒப்படைக்கும் பொழுது நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு நம்ம இன்னொரு ஆள் சொல்ல தேவையில்லை. ஒருவேளை நிறைய பேருக்கு அது நான் செய்கிறது கரெக்டு, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சிலவங்க இருப்பாங்க. அவங்களை உண்மையை செய்ய முடியாது. அது தேவனுக்கு அவங்களுக்குள்ள உறவு, அது நம்ம தலையிட தேவையில்லை. ஆனால் நான் செய்கிற ரைட்டாக தப்பான்னு ஒரு சிலவங்க சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. நீங்களே இருப்பீங்க, இதில் கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே உங்களுக்கே இருக்கும், இது இப்படி செஞ்சுட்டேனே சரியா, அந்த மாதிரி பேசிட்டேனே சரியா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் தேவன் கொடுக்குற சிந்தனைகள். தேவன் நீங்களே உங்களே சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுப்பது. ஒரு சிலவங்க நான் பண்ணது கரெக்ட், இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பாங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாது, அதை விட்டுணும். அதில் போய் நீங்கள் போராடினீங்கன்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க. அப்போ தேவன் என்ன, உங்களோட பலவீனங்களை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு தேவன் ஆசைப்படுகிறார். அப்போ அதை எப்படி அறிக்கை செய்கிறது, தேவனே என்னால் முடியல அப்படின்னு தேவ பாதத்தில் ஒப்படைக்கும் போது நீங்கள் மகிமைக்குரிய காரியங்களில், தேவ மகிமைக்குரிய காரியங்களில் நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்படின்றாரு. அப்போ தேவ மகிமை உங்கள் மேலே முழுவதுமாக உங்கள் மேலே தேவ மகிமை விளங்குவதற்கு தடையாக இருக்கிறது என்னன்னா, நம்மிடத்தில் உள்ள கனவீனமான காரியங்கள். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் அழைக்கிறார். அடுத்து பாருங்க, பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதா என்ன, சரீரமாக பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது, சரீரமாக பலவீனம் உள்ளது. அப்போ அந்த பலவீனம் உள்ள சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், தேவனுடைய பாதப்படியிலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் போது தேவ பலத்தால் நம்ம எழுந்திருப்போம். தேவ பலம்னா நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யுத்த வீரர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேவ பலத்தால் நிறைஞ்சிருந்து தைரியமாக அவங்களால நிற்க முடிஞ்சிச்சு. நான் இதை பார்த்தீங்கன்னா சிம்சோன் காரியத்தை பார்த்தீங்கன்னா, சிம்சோன் தேவ ஆவியால் நிரப்பப்படும் போது அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார்ன்றது யாராலுமே நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள். அப்போ தேவ வல்லமையால் நிரப்பப்பட போறீங்க நீங்கள். எப்போ நீங்கள் நான் பலவீனம் உள்ளவன், மாம்சமோ பலவீனம் உள்ள மாம்சத்தை தேவனுடைய பாதப்படையில் ஒப்படைக்கும் போது, பாதத்தில் ஒப்படைக்கும் போது நீங்கள் தேவ வல்லமையுடன் நீங்கள் எழுந்திருக்க போறீங்க. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் முழுமையாக தேவனிடத்தில் ஒப்படைப்பதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். முழுமையாக இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்னு பவுல் சொன்னது போல நம்மளும் சொல்வதற்காக தேவன் நம்மளை ஆசைப்படுகிறார். அதனால் தான் நீங்கள் மகிமைப்படுவீர்கள்.
நீங்க பலம் உள்ளவர்களாக இருப்பீங்க. மகிமைப்படுவீங்கன்னா தேவ மகிமை உங்கள் மேல் விளங்கும். தேவ பலம் உங்களை நிரப்புவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டு கனம் உள்ளதாக எழுந்திருப்போம் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டு பலம் உள்ளவர்களாக நாங்கள் எழுந்திருப்போம் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை எங்கள் மேல் விளங்கும் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே, குடும்பத்திலே இந்த 10th பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளும் முதற்கத்தில் தெரிகிறோமாப்பா. தகப்பனே, நல்லபடியாக பரீட்சை எழுத உதவி செய்ய மாட்டவரே. பரீட்சை காலையிலே தகப்பனே உமது பலத்தால் அந்த பிள்ளைகள் நிரப்பப்படுத்த மாட்டவரே. பயத்தினாவை எடுத்துக்கொள்ள மாட்டவர், தைரியத்தினாவையால் நிரப்புவோமாப்பா. நல்ல மார்க் எடுக்க உதவி செய்ய மாட்டவரே. இந்த +1 எழுதி +2 எழுதியிருக்க பிள்ளைகளும் மார்க் ஷீட்டு திருத்தப்பட போகிறது ஆண்டவரே. திருத்துபவர்களின் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.